Reproductive morphology. Morphology of an angiosperm பார்த்தீங்கன்னா root system, shoot system, flowers. இதில் ஒன்ஸ் ஃப்ளாரிங் ஆரம்பிச்சாச்சுன்னா ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயாச்சுன்னு அர்த்தம். ஃப்ளார்ஸ் அப்படின்னு எனக்கு இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. குறிஞ்சி அப்படின்றது ஸ்ட்ரொபைலா அண்ட் ஸ்குந்தியானஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃப்ளாரை டினோட் பண்ணக்கூடிய லேண்ட்ஸ். முல்லை ஜாஸ்மினம் ஆரிக்குலேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளாரை டினோட் பண்ணக்கூடிய லேண்ட்ஸ். மருதம் லார்ஜஸ்ட்ரோமியா ஸ்பீசியோசா அப்படின்ற ஃப்ளார் அதோட லேண்ட்ஸை டினோட் பண்ணுது. நிம்ஃபேயா பியூபசன்ஸ் நெய்தல் அப்படின்ற லேண்ட் அண்ட் இட்ஸ் ஏரியாவை கவர் பண்ணுது. பாலை ரைட்டியா டிங்ஷோரியா. ஸோ ஓல்டன் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாரை பேஸ் பண்ணி லேண்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாரோட சிக்னிஃபிகன்ஸ் அவங்க somehow the olden people aware of it. இப்போ ஒரு பிளான்ட்டோட லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இட்ஸ் லைஃப்பில் ஒரு க்ரோத் ஃபேஸ் இருக்கும். இந்த க்ரோத் ஃபேஸோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிங் நடக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃப்ளாரிங் வந்தாச்சு அப்படின்னா we can recognize that reproduction starts. ஃப்ளாரிங் வந்த உடனே ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. இதில் மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட்னு தனித்தனி பார்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு ஃப்ளார்லேயே ரெண்டும் இருக்கலாம், அல்லது ரெண்டு செப்பரேட் ஃப்ளாரில் இருக்கலாம். இந்த மேல் ஃபீமேல் பார்ட்ஸ்லேருந்து அதோட ரெஸ்பெக்டிவ் சப் பார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். மேலேருந்து மேல் கேமீட் ப்ரொடியூஸ் ஆகும், ஃபீமேல்லேருந்து ஃபீமேல் கேமீட். அது ஃபியூஸ் ஆகி நமக்கு ஃபெர்டிலைசேஷன் நடந்து சீடு ப்ரொடியூஸ் ஆகும். சீட்லேருந்து மைட்டாசிஸ் நடந்து நமக்கு அகைன் அனதர் பிளான்ட். இதுதான் லைஃப் சைக்கிள். இதில் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி நம்ம இந்த ஏரியா ஃப்ளார் ஸ்ட்ரக்சர், ப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் வருது. ஃப்ளாரை தனியாக படித்தோம் அப்படின்னு அதுக்கு பேர் ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னு பேர். ஃப்ளோரிகல்ச்சர் இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். சரி, இட் டீல்ஸ் வித் த கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஆர்னமெண்டல் crop plants. The government of India has identified floriculture as a sunrise industry. இது தான் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஃப்ளோரிகல்ச்சர். ஃப்ளாரை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம நிறைய இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வேறு இடத்துல இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு இப்போ டெவலப்பிங் இண்டஸ்ட்ரியாக இருந்துகிட்டு இருக்கு. அகார்டட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி APEDA is responsible for export promotion of agriculture and horticulture products from India. ஸோ நம்ம ஃப்ளாரை ப்ராசஸ் பண்ணி அதை அப்படியே இருக்கிற மாதிரி மொக்காவோ அல்லது ப்ராசஸ் பண்ணியோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்படியெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ளோரிகல்ச்சர் ஹஸ் காட் எ பெட்டர் ஸ்கோப். இப்போ தான் நம்ம இன்ஃப்ளாரசன்ஸுக்கு வரோம். நம்ம டைட்டில் ஆஃப் த டாபிக், a group of flowers arranged together on our preference is called bouquet. bouquet அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொக்கேயில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளவர்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நமக்கு ஒரு காம்போசிஷனில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு பொக்கே ரெடி பண்ணியிருக்கோம். பட் an inflorescence is a group of flowers arising from a branch or unbranched axis with a definite pattern. இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் பிளான்ட்ஸ் ஃப்ளவர்ஸை குரூப்பாக ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். அந்த குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளாரசன்ஸ். நாம் நேச்சுரலாக அரேஞ்ச் பண்ணுறது நேச்சுரலாகவோ ஆர்டிஃபிஷியலாகவோ அரேஞ்ச் பண்ணுறது பொக்கே. ஆனால் ஃப்ளவர்ஸ் பிளான்ட்ஸ்லேயே ப்ரொடியூஸ் ஆகும் குரூப்ஸாக. அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃப்ளாரசன்ஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் டு டிஸ்பிளே த ஃப்ளவர்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் எதுக்காகனா இதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ்டு. அதே மாதிரி எல்லாமே இப்படி எக்ஸ்போஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு பாலினேஷனுக்கு, ஃபெர்டிலைசேஷனுக்கு. அந்த பர்பஸ்க்காக தான். The grouping of flowers in one place gives a better attraction to the visiting pollination and maximize the energy of the plant. இப்போ இங்கே இன்னொரு இன்ஃப்ளாரசன்ஸ் பார்க்குறீங்க. இப்போ இன்ஃப்ளாரசன்ஸை நம்ம நிறைய பிரிக்கலாம்.
டெர்மினல் இன்ஃப்ளாரசன்ஸ். இந்த பிக்சரில் பாருங்களேன், ஒரு ஸ்டாக்கோட டெர்மினல் போர்ஷனில், ஒரு ஃப்ளாரோட டெர்மினல் போர்ஷனில் வந்து ஒரு பிளான்ட்டோட டெர்மினல் போர்ஷனில் the inflorescence is produced. We call it as terminal inflorescence. Okay, Nereum oleander is an example given in our book. Axillary inflorescence na enna paapom. Idu vandu inflorescence present in the axil of the nearest vegetative leaf. ஒரு வெஜிடேட்டிவ் லீஃபோட ஆக்சில்ல, நியரஸ்ட் ஆக்சில்ல ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். ஓகே, அடுத்தது காலிஃப்ளாரஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது இன்ஃப்ளாரசன்ஸ் டெவலப் டைரக்ட்லி ஃப்ரம் அ வுடி ட்ரங்க். இந்த மாதிரி ட்ரங்க்ல மேலே டைரக்டாக ப்ரொடியூஸ் ஆகிறது தான் வந்து காலிஃப்ளாரஸ். தியோப்ரோமா கொக்கோவா, கோரோப்டியா கியானென்சிஸ், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா வுட்டு மேலே, ட்ரங்க் மேலே டைரெக்டாக ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. காலிஃப்ளாரஸ். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸை பேஸ்ட் ஆன் பிரான்ச்சிங் பேட்டர்ன் we can divide it. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிட்டர்மினேட், டிட்டர்மினேட், மிக்ஸ்டு, ஸ்பெஷல்னு பிரிக்கலாம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துட்டு போச்சுன்னா இன்டிட்டர்மினேட். இப்படி வளர்ந்துட்டு போகுது, இதுக்கு மேலே நீ ஃபர்தர் க்ரோத் கிடையாது அப்படின்னா டிட்டர்மினேட். மிக்ஸ்டு, இன்ஃப்ளாரசன்ஸ் ஆஃப் சம் ஃப்ளவர்ஸ் ஷோஸ் எ காம்பினேஷன் ஆஃப் இன்டிட்டர்மினேட் அண்ட் டிட்டர்மினேட். இதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு. அடுத்து ஸ்பெஷல், இன்ஃப்ளாரசன்ஸ் விச் டு நாட் கன்ஃபைன் டு தீஸ் பேட்டர்ன்ஸ். இந்த 3 பேட்டர்னில் எதுலேயும் வராது, டோட்டலி டிஃப்ரெண்ட். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ். இப்போ இந்த இன்டிட்டர்மினேட் டைப்பில் மெயின் ஆக்சிஸ் இலாங்கேட்டட், மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டன்ட், மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன்ட் அப்படின்லாம் தனித்தனி டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிட்டர்மினேட், மிக்ஸ்டு, ஸ்பெஷல் எல்லாம் தனித்தனி டைப்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்டிட்டர்மினேட் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் தான் எடுத்துக்கிறோம். நம்ம இன்டிட்டர்மினேட்டுக்கும் டிட்டர்மினேட்டுக்கும் சர்டன் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஃபார்மில் பார்த்துட்டு தென் வி ஷல் கண்டினியூ. மெயின் ஆக்சிஸ் இஸ் ஆஃப் அன்லிமிட்டெட் க்ரோத். இதில் பாருங்கள் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. இங்கே ஒரு க்ரோத் பட் இருக்கிறதுனால அது அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. மெயின் ஆக்சிஸ் ஆஃப் லிமிட்டெட் க்ரோத். இங்கே ஒரு ஃப்ளார் ப்ரொடியூஸ் ஆயாச்சு, நீ இதுக்கு மேலே இங்கே வந்து ஃபர்தர் க்ரோத் பாசிபிள் இல்லை. ஸோ இது டிட்டர்மினேட். ஃப்ளார்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அன் அக்ரோபீட்டல் சக்சஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஃப்ளார், இங்கே பார்த்தீங்கன்னா யங்கர் ஃப்ளார். ஸோ பேஸில் ஓல்டர் ஃப்ளார், மேலே பார்த்தீங்கன்னா யங்கர் ஃப்ளார்ஸ். இது அக்ரோபீட்டல் சக்சஷன். பேசிபீட்டல் சக்சஷன், இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி சென்டர் போர்ஷனில் ஒரு ஓல்டர் ஃப்ளார், ஃபஸ்ட் ஃப்ளார் ஃபார்ம் ஆகிடுச்சு, அடுத்த ஃப்ளார் இங்கே, அதுக்கடுத்த ஃப்ளார் இங்கே. ஸோ இதோட இப்போ இந்த சர்க்கிள் இருந்து மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா யங்கஸ்ட் ஃப்ளார் வந்து இந்த ஓரத்தில் பெரிஃபெரியில் இருக்கும், ஓல்டஸ்ட் ஃப்ளார் வந்து இங்கே சென்டரில் இருக்கும். ஸோ இந்த யங்கஸ்ட் ஃப்ளார் பெரிஃபெரிக்கு வந்துருச்சு, இந்த மீடியம் ஃப்ளார்ஸ் எல்லாம் இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் பேசிபீட்டல். பேஸ் டுவர்ட்ஸ் பேஸ், blossoming is toward. Usually the oldest flower at the base of the inflorescence, racemosula. Usually the oldest flower is at the top of the inflorescence, cymosula. Racemose inflorescence க்கு வந்துட்டோம். Central axis the inflorescence possess a terminal bud. இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ், இதில் டெர்மினல் பட் இருக்குது சென்ட்ரல் ஆக்சிஸில். இது அப்படியே கண்டினியூஸாக க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, கேப்பபிள் ஆஃப் க்ரோயிங் கண்டினியூஸ்லி அண்ட் ப்ரொடியூஸ் லேட்ரல் ஃப்ளார்ஸ் கால்டு ரெசிமோ. ஸோ இங்கே வந்து ஃப்ளார்ஸ் எல்லாம் சைடில் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு மாதிரி இன்டெஃபினைட் க்ரோத் போயிட்டே இருக்கும். ஓல்டு ஃப்ளார்ஸ் ஆர் அட் த பேஸ், ஓல்டு. சரி, யங்கர் ஃப்ளார்ஸ் ஆர் அட் த டாப். ஸோ யங் ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து டாப்பில் இருக்கும். சரி, it is further divided into 3 types based on the growth pattern of main axis. Main axis elongated, main axis shortened, main axis flattened.
இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். அதில் ஃபர்தர் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம we are going to see it one by one. மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டடில் சிம்பிள் ரெசீம், ஸ்பைக், கேட்கின், ஸ்பைக்லெட், ஸ்பாடிக்ஸ், பானிக்கிள் இதெல்லாம் வருது. மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் ஹேண்டில் காரிம், அம்பல் வருது. மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட் ஹேண்டில் ஹெட் வருது. அதே தான் இதில் வேற ஒரு சார்ட்டில் காமிச்சிருக்கேன். நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சிம்பிள் ரெசீமில் இருந்து பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் ரெசீம் பாருங்களேன், ஒரு மெயின் ஆக்சிஸ் அப்படியே இது கண்டினியூஸாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஆக்சிஸ் வந்து இன்டெஃபினட்டாக. ஓல்டர் ஃப்ளார்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸில் இருக்குது. யங்கர் ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து டாப்பில் இருக்குது. இது அப்படியே கண்டினியூஸாக க்ரோத் ஆகிட்டே போயிட்டுருக்கும். த இன்ஃப்ளாரசன்ஸ் வித் அன் அன்பிரான்ச்டு மெயின் ஆக்சிஸ் பிஎஸ் பெடிசலேட் ஃப்ளார்ஸ். இந்த ஃப்ளாரோட ஸ்டாக்குக்கு பெடிசல் அப்படின்னு பேர். இந்த பெடிசல் இருக்கிறதுனால பெடிசலேட் ஃப்ளார்ஸ் இருக்குது. இதுதான் சிம்பிள் ரெசின். குரட்டல் ஏரியா ரெட்டூசா, மஸ்டர்ட், ரேடிஸ் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். Spike is an unbranched indeterminate inflorescence with sessile flowers. Example Acaranthus stachytrophita. Acaranthus stachytrophita. Okay. இதில் அன்பிரான்ச்டு இன்டிட்டர்மினேட் எல்லாமே அதே மாதிரி தான். இந்த மெயின் ஆக்சிஸ் இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மெயின் ஆக்சிஸில் ரெண்டு சைட்லையும் ஃப்ளார்ஸ் வித்தவுட் ஸ்டாக் போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஸ்பைக்கு. இந்த மாதிரி ஃப்ளாரிங் இருந்துச்சுன்னா we call it as spike. அகைராந்திஸ் நாயுருவி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளான்ட் வந்து இதில் தான் வருது, இந்த கேட்டகரியில். ஸோ இதில் ஸ்பைக் இஸ் அன் அன்பிரான்ச்டு இன்டிட்டர்மினேட் இன்ஃப்ளாரசன்ஸ் வித் sessile flowers. அகைராந்தஸ் ஸ்டாக்கிடார்பிட்டா. ஸ்பைக்லெட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் லிட்ரலி இட் இஸ் எ ஸ்மால் ஸ்பைக். ஸ்பைக் மாதிரியே இது. இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் வித் பிரான்ச்டு சென்ட்ரல் ஆக்சிஸ். இந்த மாதிரி சென்ட்ரல் ஆக்சிஸ் பாருங்கள், ரெண்டு சைடும் பிரான்ச் ஆகிருக்கு. ஓகே. sessile flowers are formed in acropoietal succession on the axis. ஸோ இங்கே வந்து sessile flowers பார்த்தீங்கன்னா acropoietal successionல அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓல்டர் ஃப்ளார்ஸ் அட் த பேஸ், யங்கர் ஃப்ளார்ஸ் அட் த டாப். ஸ்பைக்லெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதுதான் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னா இதோட ஆக்சிஸில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் பாருங்கள், பேஸில் இங்கே பார்க்குறது வந்து பேஸில் இருக்கிற இன்ஃப்ளாரசன்ஸ், பேஸில் இருக்கிற ரெண்டு அவுட் க்ரோத். இதுக்கு பேர் க்ளூம் அப்படின்னு பேர். இந்த ரெண்டு சைட்லேயும் இருக்கிற அவுட் க்ரோத்துக்கு பேர் க்ளூம் அப்படின்னு பேர். சரி, இப்போ இதுக்கப்புறம் ஃப்ளார் இருக்குது. ஃப்ளாரோட பேஸில் பார்த்தீங்கன்னா லெம்மா, பேலியான்னு ரெண்டு அவுட் க்ரோத் இருக்குது. இது ஃப்ளாரோட பேஸில். லெம்மா பேலியாவுக்கு மேலே போனீங்கன்னா நம்ம லாடிகூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிஸ்டில் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸ். இதெல்லாம் ஸ்கேலி, கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸ். ஸோ இங்கே தான் வந்து அட் த சென்டர் தான் ஃப்ளார் இருக்குது. ஸோ இந்த தடவை சொல்கிறேன், இங்கே பேஸில் க்ளூம்ஸுக்கு மேலே போனீங்கன்னா ஃப்ளார் வந்து ஃப்ளாரோட ஸ்டாக்கில் லெம்மா, பேலியான்னு ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கேல் லீவ்ஸ் இருக்குது, சென்டரில் ஃப்ளார் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எங்கே பார்க்கலான்னா பேடி, வீட், பார்லி, சொர்க்கம் இதில் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் கலர்லெஸ்ஸாக பேல் கலரில் இருக்கிறதுனால இதோட டிஸ்டிங்ஷன்லாம் கிளியராக தெரியாது. நம்ம எடுத்து கீனாக வாட்ச் பண்ணால் தான் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் தெரியும். அதே தான் இன்னொரு படத்தில். அடுத்து கேட்கின் அப்படிங்கிற டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். பிடங்குலஸ் ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வித் எ லாங் அண்ட் ட்ரூப்பிங் ஆக்சிஸ் பீரிங் ஸ்மால் யூனிசெக்ஷுவல் அண்ட் பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ். இதில் வந்து யூனிசெக்ஷுவல் அண்டு பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்டு அமெண்ட் அப்படின்னு பேர். அகாலிஃபா ஹிஸ்பிடா, ப்ரோசாபிஸ் ஜூலிஃபோரா, பைப்பர் நைக்ரம் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். பைப்பர் நைக்ரம்னா மிளகு செடி, இதுக்கு அருமையான எக்ஸாம்பிள். இதில் கேட்கின் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்குது. தொங்கிட்டு இருக்கும் அப்படியே இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து செடியிலேருந்து கீழே, கொடியிலேருந்து கீழே தொங்கிட்டு இருக்கும். இதில்
யூனிசெக்ஷுவல் பைசெக்ஷுவல் ரெண்டு ஃப்ளாஸும் நான் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரியே தொங்கிட்டு இருக்கும். இன்னொரு பிக்சர், இது ஃப்ளார் ஸ்டேஜில் ஃப்ளார் கிளியராக தெரிகிற மாதிரி எடுத்திருக்கிற பிக்சர். அடுத்து ஸ்பாடிக்ஸ். ஸ்பாடிக்ஸ் with a fleshy or thickened central axis. இதில் இந்த போர்ஷன் சென்ட்ரல் போர்ஷன் பாருங்க, இதெல்லாம் வந்து ஃப்ளஷி திக் அந்த மாதிரியான போர்ஷன். செசைல் ஃப்ளார்ஸ் ரெண்டு சைடும் செசைல் ஃப்ளார்ஸாக இருக்கும். இதோட ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஃபவுண்ட் டுவோர்ட்ஸ் த பேஸ். இந்த போர்ஷன் ஃபுல்லாக ஃபீமேல் ஃப்ளார்ஸ். ஓகே, மேல் ஃப்ளார்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஆக்சிஸ். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளார்ஸ் இருக்கும். The entire inflorescence is covered by a brightly colored hard bracts. ஸோ இதை பாருங்க, இங்கே தெரியுது பாருங்க, இதுதான் வந்து ஸ்பேத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராக்ட். இதுதான் ஓகே. இந்த ரெண்டு சைடும் இதை சரவுண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிறது. அமார்ஃபோஃபாலஸ், கோலோகேசியா, ஃபோனிக்ஸ், கோகாஸ் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பேனிக்கல். இட்ஸ் எ பிரான்ச்டு ரெசீம். ரெசீம்லேயே இது ஒரு மாதிரி பிரான்ச்சிங் நிறைய இருக்கிற ரெசீம். பாருங்க, பிரான்ச்சஸ் பாருங்க, நிறைய பிரான்ச் ஆயிருக்கு. ஓகே, மாஞ்சிஃபெரா, நீம், டிலோனிக்ஸ் ரீஜியா இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். இதில் இந்த பிரான்ச்சிங் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால தான் டிலோனிக்ஸ் ரீஜியாவெலாம் நம்ம ஆஃபீஸுக்கு முன்னாடி எல்லாம் அழகுக்காக வளர்த்துறோம். இட்ஸ் எ காம்பவுண்ட் ரெசீம் ஆஃப் ரெசீம்ஸ் அப்படின்லாம் வேறு வேறு பேர் இருக்குது. இது ரெசீம் அப்படின்னா இதில் பிரான்ச்சஸ் நிறையா வரும், சப் பிரான்ச்சஸ் வரும். இதுதான் பேனிக்கல். ஸோ இது மேங்கோவில் இருக்கிற பிக்சர் இப்போ நீங்கள் பார்க்குறது. மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் பார்த்தோம், மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டர்ன்டு. இதில் காரிங், அம்பல் அப்படின்னு ரெண்டு டைப் பார்க்க போகிறோம். காரிங் ஃபர்ஸ்ட். Inflorescence is with shorter pedicellate flowers. Inflorescence axis பாருங்க இப்படி வளைஞ்சிட்டு போகுது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸுக்கு ஈக்குவலாக நிறைய ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. கொஞ்சம் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் மற்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, ஃப்ளார்ஸ் எல்லாம் லாங்காக இருக்குது. ஆல் ஃப்ளார்ஸ் அப்பியர் அட் த சேம் லெவல். இதுதான் இங்கே ஸ்பெஷல். எல்லாமே ஒரே லெவலுக்கு வந்துடுது. மெயின் ஆக்சிஸும் ஃப்ளார்ஸும் எல்லாம் ஒரே ஹைட்டுக்கு வந்துடுது. சிசல் பினா அப்படின்றது இதுக்கு எக்ஸாம்பிள். இதுக்கு நல்ல தெரிஞ்ச பிளான்ட் அப்படின்னா செம்மந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மந்தலை மஞ்சள் காட்டுக்குள்ளார அதை பயிரிடுவாங்க. அது இந்த சிசல் பினால் தான் வருது. அது குட் எக்ஸாம்பிள் ஃபார் இட். இன்னொன்று உங்களுக்கு வெல் நோன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிரான்ச்டு காரிமுக்கு காலிஃப்ளவர் எக்ஸாம்பிள். நம்ம டெய்லி ஈட் பண்ணுற அந்த காலிஃப்ளவர் பிரான்ச்டு காரிம், அது அல்லது காம்பவுண்டு காரியம், அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ரெண்டாவது பிக்சர் காம்பவுண்டு காரியம். இது காரிம்போட பிக்சர். இது மெயின் ஆக்சிஸ் இலாங்கேட்டட். இதில் ஃப்ளார் பாருங்க நிறைய நீளமாக இருக்குது. கீழே இருக்கிற ஃப்ளார்லாம் நீளம் அதிகம். இது காலிஃப்ளவர் ஃபார்மேஷன் ஸ்டேஜில் இருக்கு. அம்பல் அடுத்தது. An inflorescence with indeterminate central axis and pedicellate flowers. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ், இதில் pedicellate flowers வந்துருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் அல்லியம் சீப்பா, சென்டரில் ஆசியாட்டிக்கா, மெமிசைலான், அம்பல், எட்டம் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, இதில் pedicellate flowers arise from the common point. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து எல்லாம் அரைஸ் ஆகிறதுனால டெர்மினல் போர்ஷன்லேருந்து அரைஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் அரைஸ் ஃப்ரம் ஏ காமன் பாயிண்ட். அங்கேருந்து எல்லாம் ஒரே ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. இது அன்பிரான்ச்டு, இது பிரான்ச்டு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அம்பல் தான். இது சிம்பிள் அம்பல், இது காம்பவுண்ட் அம்பல். காம்பவுண்ட் அம்பலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டாக்கஸ் கரோட்டா, கொரியாண்ட்ரம் சட்டைபம், மெமிசைலான், எடியூல் இதெல்லாம் சொல்லலாம். பிக்சரில் பார்க்குறது அல்லியம் சீப்பா.
மூணாவது கைண்ட் ரெசிமோஸில் மூணாவது கைண்ட் மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட் டைண்ட். இதில் ஹெட் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. ஹோமோகேமஸ் ஹெட், ஹெட்ரோகேமஸ் ஹெட். இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹெட் ஆர் கேபிட்டுலம், இதுக்கு இன்னொரு பேர் கேபிட்டுலம். இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஃப்ளார் டெர்மினல் போர்ஷன் ஃபார்ம் ஆகுது. இது மேலே குட்டி குட்டியாக ஃப்ளார்ஸ் நிறையா அரேஞ்ச் ஆகிருக்கு. இதெல்லாம் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ், அதனால் இதுக்கு பேர் ஃப்ளாரட்ஸ் அப்படின்னு பேர். ஃப்ளார்ஸ் ஆர் அரேஞ்ச் ஓவர் எ டிஸ்க் ஷேப்டு தலாமஸ். இந்த டிஸ்க் ஷேப்டு ஸ்டாக் மேலே எல்லா குட்டி ஃப்ளாரட்ஸும் அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த இன்ஃப்ளாரன்ஸோட பேஸில் ஒரு பிராக்ட் வேறு அரேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து பிராக்ட். ஓகே, இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே செசைல். இன்னும் வேறு ஃப்ளாரோட ஃபீச்சர் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஹெட் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஆஸ்ட்ரேசி. ஆஸ்ட்ரேசி ஃபேமிலியில் எல்லாமே ஹெட்டு தான், ஹெட் ஆர் கேபிட்டுலம். ஓகே, இன்னொரு ஃபேமிலி சொல்லுங்கன்னா ரூபியேசி சொல்லலாம். நியோ லமார்க்கியானா கடம்பா, மெட்ராகைனா பார்பிஃபோலியா அண்ட் சம் மெம்பர்ஸ் ஆஃப் மைமோசாய்டே, இங்கெல்லாம் கூட இதை பார்க்கலாம். அகேசியா நிலோட்டிகா, அல்பீசியா லெபக், மைமோசா புடிகா, இதெல்லாம் வந்து ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் தான். டோரஸ் கண்டைன்ஸ் 2 types ஆஃப் ஃப்ளாரன்ஸ். இந்த ஹெட்டில் இதுதான் வந்து ஃப்ளாரோட ஸ்டாக்கோட டெர்மினல் போர்ஷன். இது தலாமஸ் ஆர் ஹெட்டுன்னு சொல்லுவோம். இதில் ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னேன், குட்டி குட்டியாக ஃப்ளார்ஸ். 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து ஹெட்ரோகேமஸ் ஃப்ளார் அப்படின்னு சொல்லி பேர். 2 மாதிரி ஃப்ளார் இருந்துச்சுன்னா ஒன்று டிஸ்க் ஃப்ளாரட், இன்னொன்று ரே ஃப்ளாரட்னு 2 இருக்கும். பார்க்கலாம் இப்போ நம்ம. இந்த பூவில் பாருங்கள், சென்ட்ரல் எல்லாம் டியூப்லர் ஃப்ளாரட் அரேஞ்ச் ஆகிருக்கு, சுற்றிலும் ரே ஃப்ளாரட். இது ஹெட்ரோகேமஸ் ஹெட். அதே தான் இங்கே. ஹோமோகேமஸ் ஹெட் அப்படின்னா வெர்னோனியா, அச்சிரேட்டம், லானியா, சோன்கஸ், இதுல எல்லாம் வந்து ஹோமோகேமஸ் ஹெட் இருக்குது. இதெல்லாம் ஒரே ஒரு டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் தான் இருக்கும். இந்த ஹெட்டில் பாருங்கள், எல்லா பூவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரே மாதிரி பூ எல்லா ஹெட்லேயும், டோட்டல் ஹெட்லேயும் ஒரே மாதிரி பூ தான் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோகேமஸ் ஹெட். பிக்சரில் நீங்கள் பார்க்குறது வெர்னோனியா. இங்கே இருக்கிறதெல்லாம் டியூபுலர் ஃப்ளாரட். லானியாவில் பார்க்குறது எல்லாம் ரே ஃப்ளாரட். இது வந்து இதுவும் ஹோமோகேமஸ் ஹெட் தான் வித் ரே ஃப்ளாரட். டிஸ்க் ரே ரெண்டுமே ஒட்டுக்காக இருந்துச்சு அப்படின்னா ஹெட்ரோகேமஸ் ஹெட். நீங்கள் இந்த பிக்சரில் ஹெட்ரோகேமஸ் ஹெட் பார்க்குறீங்க. இது வந்து ஹீலியாண்டஸ் ட்ரைடாக்ஸ், சூரியகாந்தி, அப்புறம் தாத்தாப்பு, அதில் எல்லாம் பார்க்கலாம். இந்த சென்ட்ரல் போர்ஷன் ஃபுல்லாக டிஸ்க் ஃப்ளாரட், ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ரே ஃப்ளாரட். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இன்டிட்டர்மினேட் ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். இனி நாம் பார்க்குறது சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். சைமோஸை முதல்ல 4ஆக பிரிக்கிறோம். சிம்பிள் சைம், மோனோகேசியல் சைம், சிம்பிள் டைகேசியம், பாலிகேசியல் சைம் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆக பிரிக்கிறோம். அப்புறம் மோனோகேசியல் சைம், ஹெலிகாய்டு, ஸ்கார்பியாய்டுலாம் பிரிக்கிறோம். இதில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். சிம்பிள் சைம். சைமோஸ் அப்படின்னாவே சென்ட்ரல் ஆக்சிஸில் ஒரு ஃப்ளார் வந்துடும். நீ இதுக்கு மேலே க்ரோத் நடக்காது. இதுக்கு பேர் தான் சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். ஓகே, அப்போ க்ரோத் நடக்கணும்னா எங்கே சார் நடக்கும்? சைடில் ஆக்சிஸில் இருந்து பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகும், ஃப்ளார்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். சிம்பிள் சைம், ட்ரில்லியம் கிராண்டிஃப்ளோரம், ஹைபிஸ்கஸ், இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். இதில் பாருங்க, பார்க்கறதுக்கு ஒத்த பூ மாதிரி தெரியும், சிங்கிள் ஃப்ளார் மாதிரி தெரியும். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சாலிட்ரி ஃப்ளார் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் இது வந்து சிம்பிள் சைம். இதில் ஒரு பூ மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கிறது சிம்பிள் சைம்.
இது வந்து ஆக்சிலரி இன் ஹைபிஸ்கஸ். சிம்பிள் சைம் வந்து ஆக்சிலரி ஆக்சிஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு. மோனோகேசியல் சைம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுல ஒரு மெயின் ஆக்சிஸ், அதோட டெர்மினல் போர்ஷன்ல ஃபிளார் ஃபார்ம் ஆயாச்சு. இந்த ஃபிளாரோட பேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிஸ் பிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த பிராக்டோட ஆக்சிஸ்ல ஒரு சைட்ல இருந்து மட்டும் ஃபிளார் ஃபார்ம் ஆகுது. பாருங்க, இதுல ஒரு சைட்ல இருந்து மட்டும் ஃபார்ம் ஆகுது. ஆல்டர்னேட் சைடு, இதுல ஒரு சைடு இதுல ஒரு சைடு மாறி மாறி ஃபார்ம் ஆகுது. ஆக்சிஸ் டெவலப்ஸ் ஆன் ஆல்டர்னேட் சைட்ஸ் அண்ட் பிகம்ஸ் காயில்டு ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் ஹிலியோட்ரோபியம். இதனால நமக்கு ஒரு ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த மாதிரி இதுக்கு பேரு ஸ்கார்பியாய்டு அப்படின்னு பேரு. ஹிலியோட்ரோபியம் எக்ஸாம்பிள். சிம்போடியல் சைம். மோனோகேசியல் சைமே தான் successive axis at the first develop in a zigzag manner and later it develops into a straight pseudo axis. Solanum americanum example. Simple cyme, simple dicacium biparous. இதுல இந்த பிராக்டோட ரெண்டு சைடுல இருந்தும் ஃபிளார் ஃபார்ம் ஆகுது. ஆஸ் யூஷுவலா இதோட டெர்மினல் போர்ஷன்ல ஒரு ஃபிளார், இதோட பிராக்டோட ரெண்டு ஆக்சிஸ்ல இருந்து நமக்கு வந்து ரெண்டு ஃபிளார் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படியே ஒரு சைட்ல இருந்து மட்டும் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால மோனோகேசியம், இது ரெண்டு சைட்ல இருந்தும் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால டைகேசியம். ஜாஸ்மினம் is an example for it. இதுதான் ட்ரூ சைம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் காம்பவுண்ட் சைம். காம்பவுண்ட் சைம் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் டைகேசியம். A terminal old flower develops lateral simple dicacial cyme on both sides. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் ஃபிளார், ரெண்டு சைடும் பிரான்ச்சஸ் வருது. பிரான்ச்சஸில் மறுபடியும் ஒரு டைகேசியம் ஃபார்ம் ஆகுது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சிங், இது வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச்சிங், இது செகண்ட் பிரான்ச்சிங், 2 times பிரான்ச் ஆகுது. இது காம்பவுண்ட் டைகேசியம். கிளிரோடென்ட்ரான் எக்ஸாம்பிள். இதுக்கு இன்னொரு பேர் சைமியூல் அப்படின்னு பேர். பாலிகேசியல் சைம். இதுல சென்ட்ரல் ஆக்சிஸ் எண்ட் வித் எ ஃபிளார். The lateral axis branches repeatedly. நிறைய தடவை பிரியும் நீரியத்துல. இதுக்கு பேர் பாலிகேசியல் சைம். அதே தான் ட்ரூ ஃபிளார்ல பாக்குறீங்க. மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ். இது வந்து ரெசிமோஸ் கேரக்டரும் உள்ள இருக்கும், சைமோஸ் கேரக்டரும் உள்ள இருக்கும். இந்த மாதிரி இன்ஃப்ளாரசன்ஸுக்கு தான் மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ் பேரு. தைரசஸ், வெர்டிசிலாஸ்டர், இந்த ரெண்டும் மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸோட டைப்ஸ். ஓகே. அசீமம், துளசி, அனிசோமெலிஸ், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ், அப்புறம் ரெசிமோஸ் டைப்பில் ஃப்ளார்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃப்ளார் ஒன்று சைமோஸ் டைப்பில் மறுபடியும் பிரான்ச்சிங் ஆகுது. இதனால் இது வந்து மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ்னு சொல்கிறோம். இது நம்ம பார்க்குறது வந்து அசீமம். அசீமம் தான் பார்க்குறீங்க. அடுத்து வெர்டிசில் இல்லைன்னா வெர்டிசிலாஸ்டர். இதில் 2 ஆப்போசிட் லேட்ரல் சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. மோனோகேசியல் ஸ்கார்பியாய்டு லேட்ரல் பிரான்ச்சஸ், லியோனோட்டிஸ், லியூகாஸ், இதெல்லாம் வந்து இதில் எக்ஸாம்பிள். தும்பச்செடி இதுக்கு எக்ஸாம்பிள். இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் அப்படியே கண்டினியூஸாக ரெசிமோஸாக போயிட்டு இருக்கும். ரெண்டு சைட்லையும் ஆப்போசிட்டில் சைமோஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இதுதான் வெர்டிசிலாஸ்டர். தும்பச்செடியை எடுத்து பார்க்கறதுனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். ரெண்டு சைடும் பார்க்கறது வந்து மோனோகேசியல் ஸ்கார்பியாய்டு சைமா பார்க்கலாம். ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸில் எதுக்கும் கூட்டு இல்லாமல் இது ஒரு தனியாக ஃபார்ம் ஆகிருக்கும்.
சயாத்தியம், ஹைப்போந்தோடியம், சினாந்தியம் இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். சயாத்தியத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளாரசன்ஸ் consists of a small unisexual flowers enclosed by a common involucre which mimics a single flower. இதில் நிறைய குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஒரு கவர் பண்ணியிருக்கும். மேல் ஃப்ளார்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன் ஸ்கார்பியாய்டு மேனர். இதில் மேல் ஃப்ளார் தனியாக, ஃபீமேல் ஃப்ளார் தனியாக பிரிக்கலாம். இங்கே இருக்கிறதெல்லாம் மேல் ஃப்ளார், நான் காமிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் மேல் ஃப்ளார், இது ஃபீமேல் ஃப்ளார். Male flowers are represented by stamens, female by pistil. இதில் பிஸ்டில் மட்டும்தான் இருக்குது, இதில் ஸ்டாமன்ஸ் மட்டும்தான் இருக்குது. சயாத்தியம் may be actinomorphic or zygomorphic. Nectar is present in involucre. உள்ள நெக்டார் இருக்கும். சயாத்தியமே தான் வெர்டிக்கல் செக்ஷனில் பார்க்குறீங்க. இதில் சென்டரில் ஃபீமேல் ஃப்ளார், ரெண்டு சைட்லையும் மேல் ஃப்ளார்ஸ். ஹைபாந்தோடியம் கடைசியா பார்க்கறது. ரிசெப்டக்கிள் இஸ் ஏ ஹாலோ ஸ்ட்ரக்சர். இதில் ரிசெப்டக்கிள் பாருங்க, ஒரு மாதிரி ஓட்டை விழுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், ஹாலோ ஸ்ட்ரக்சர், ஹாலோ குளோபோ ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் present on the inner wall of the receptacle. Receptacle is closed except at the opening called ostiole. இந்த ஒரு இடத்துல தான் அது திறந்திருக்கும், இதுக்கு பேர் ஆஸ்டியோல் அப்படின்னு பேரு. Male flowers are present near to the ostiole. இந்த ஏரியா பூரா male flowers. Female and neutral flowers are found in the mixed manner from the middle below. இந்த ஏரியாவெல்லாம் ஃபுல்லா ஃபீமேல். Okay, example ficus, banyan and pipal. ஸோ அதே பூ தான் வேற ஸ்ட்ரக்சரில் பார்க்குறீங்க. ஹைபாந்தோடியமே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சினாந்தியம் அப்படின்ட்டு ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ், சர்க்குலர் டிஸ்க் லைக் ஃப்ளஷி ஓப்பன் ரிசெப்டக்கிள். இந்த மாதிரி ஒரு ரவுண்டா டிஸ்க் மாதிரி ஸ்ட்ரக்சரில் ரிசெப்டக்கிள். ஃப்ளார்ஸ் ஆர் அட் த சென்டர். உள்ளுக்குள்ளார பாருங்க பூ இருக்கு, இது எல்லாமே பூ தான். ஆனால் மேலும் ஃபீமேலும் மிக்ஸ் ஆகி உள்ள கிடக்குது, உள்ள ஸ்கேட்டர் ஆகி கிடக்குது. எக்ஸாம்பிள் டாஸ்டீனியா.